இது வந்து பாலக்காடு ஹைதர் அலி அவர் கட்டின கோட்டை. இதோட பையன் பேர் திப்பு சுல்தான் தான் இதோட கோட்டையோட பேர் இது. அண்ட் இது பார்த்திங்கன்னா இதுலேயும் பார்த்தா சரியான ஹிஸ்ட்ரி. இதுலேயுமே இந்த கல்பாத்தி இடம் பார்த்திங்கன்னா பிராமின் செட்டில்மெண்ட். தமிழ்நாடு தஞ்சாவூர்லேருந்து இங்கே பாலக்காடுக்கு வந்து பிராமின் செட்டில் இருக்காங்க ஹைதர் அலிக்கு பயந்து. பட் அதுக்கு இன்னொரு வேறு ஒரு ஸ்டோரியும் சொல்கிறாங்க. பாலக்காடில் இருக்கு பாலக்காடு ரயில்வே ஜங்ஷன். ஹாய் சேட்டா. ஆக்சுவலாக இன்றைக்கி காலையிலேருந்து செம்ம டல் எனக்கு. நேற்று ஃபுல்லாக டயர்டில் வெயில் அணைச்சி இன்றைக்கி வெயிலாக இருக்குன்னு நினச்சேன். பாலக்காட்டில் பயந்து வந்து வெயிலாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் வெயில் இல்லை. தமிழ்நாட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஆல் இண்டியாவோ பிரதர் என்னை வந்து ஃபோர்ட் வாசல்ல வந்து இறக்கி விட்டார். வந்து பாலக்காடு ஃபோர்ட்டு. ஸோ சேட்டா வந்து எனக்கு ஒரு பெரிய அட்வைஸ் கொடுத்தாரு. அப்புறம் நீங்கள் வந்து அவங்கள அங்கேயே நிறைய இடத்த அங்கேயே நான் க்ராஸ் பண்ணுறப்பெல்லாம் பார்த்தேன். நீங்கள் வந்து போர்டு வச்சுக்கோங்க பேக்கில் அப்படின்னாரு. எனக்கு தோணுச்சு சரி ஓகே இதுக்கு ரொம்ப அப்படின்னு நினச்சேன். உள்ளே போவோம். கேஃபிட்டேரியா இல்லை தம்மடிக்கக்கூடாது அவ்வளோ. இதுதான் அந்த ஃபோட்டோட ஹைலைட்டே தான். எனக்கே ஒரே குழப்பம், என்னடா அது திப்பு சுல்தான் கோட்டைன்றாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். உள்ளே போய் பார்த்தா ஒரு கோயில் இருக்குன்னு வேறு சொல்கிறாங்களே. நானும் யோசிச்சிட்டே இருந்தேன். அப்போ என்னடான்னு பார்த்தா பழைய கதை அதே தான். ஸோ இந்த பாலக்காடை பார்த்திங்கன்னா பாலக்காடு அச்சன் அப்படின்ற ஒருத்தர் தான் அந்த ஆண்டு இருந்திருக்காரு. அது எப்படின்னா கோழிக்கோடில் ஜமூரின் அவரோட கண்ட்ரோல் கீழே தான் அந்த பாலக்காடு அச்சன் ஆண்டுக்கு இருந்திருக்காரு. ஒரு டயத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஜமூரினுக்கு அகேன்ஸ்ட்டு அவர் பண்ண ஆரம்பிச்சிட்டார் போல். உடனே ஜமூரின் இவருக்கு எதிர்ப்பு படையெடுத்து வராருன்னு தெரிஞ்சோடனே இவர் போய் அப்படியே ஹைதர் அலிகிட்ட போய் ஹெல்ப் கேட்டிருக்காரு. ஹைதர் அலி இதே சான்ஸாக பயன்படுத்தி இந்த இடத்த வந்து பிடிச்சிட்டாராம். அதே தான் ஒவ்வொரு ஆளும் ஒரு ஏமாத்துறது. அடுத்து வழக்கம் போல் பிரிட்டிஷ்காரவங்க கையில் வந்துருக்கு. திருப்பி அதுக்கப்புறம் இந்த கோழிக்கோடு மன்னர் ஜமூரினே திருப்பி இந்த இடத்த பிடிச்சிருக்காரு. திருப்பி எப்பயும் போல் கடைசியில் பிரிட்டிஷ்காரர் கையில் பிரிட்டிஷ் கையில் இது செட்டில் ஆயிடுச்சு. கடைசியில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தாலுக்கா ஆஃபீஸாக இருக்கான். அது மாதிரி போருக்கு போகிறப்பெல்லாம் இங்கே இருக்க கோயிலில் வந்து ஹைதர் அலி படையே சாமி கும்பிட்டு போவாங்களாம். ஸோ அந்த மாதிரி அந்த இடத்த இருந்திருக்கு. ஆனால் இங்கே வந்து ஒரு ரிலாக்ஸேஷன், பயங்கரமான ரிலாக்ஸேஷன். என்னென்னா நேற்று ஃபுல்லாக செம்ம வெயில். இன்றைக்கி நல்ல ஒரு கிளைமேட் பரவாயில்ல. வெயிலெலாம் ரொம்ப கம்மி, வெயிலே இல்லை, பரவாயில்ல. லைட்டாக மழை மூடமாக இருக்குது பாலக்காடில். பாலக்காடு தான் பயங்கர வெயிலாக இருக்கும். ஆனால் இங்கே பரவாயில்ல. இந்த வெயிலே இல்லைன்னு இன்றைக்கி பாலக்காடில் மற்ற மழை அப்படி தூர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இது பெரிய மழை ஆகுதா சின்ன மழையா அப்படின்னு. ஆனால் சரி லைட்டாக மழை பெய்யும். லைட்டாக பெருசாக வச்சா லைட்டாக திருப்பி நார்மலாக இருக்குது. மழை பெய்யுது. முட்டை பப்ஸ் 20 ரூபா. இங்கே ஒரு ஃபேமஸான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, தோனி வாட்டர் ஃபால்ஸ்னு. ஆக்சுவலாக அங்கே போகலான்னு பார்த்தா ஒரு மணிக்கு மேலே அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்களாம். ட்ரக் பண்ணுறது தான் இந்த பஸ்ஸிலே போய் இறக்கி விட்டாலும் அங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்ரு ட்ரக் பண்ணுற மாதிரி இருக்குமா. ஸோ அதனால் அங்கே போல் மீன் வெள்ளம்னு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னா இந்த மாதிரி ஸ்பாட்டுக்கெலாம் போகிறப்ப நம்ம லிஃப்ட்லாம் கேட்டு போகிற முடியாது. ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரி இடத்துக்கு யாரும் போக மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக லிஃப்ட்டு கேட்டு போனோம்னா போகிறதுக்கு சாயங்காலம் ஆயிரும். அதனால் இப்போ பஸ் ரூட்டுமே நான் எவ்வளோ தூரம் நடந்து போய் 2 வருஷம் 3 வருஷம் மாறணுமா. அதனால் யோசிச்சுட்டு இருக்கேன். பார்ப்போம் எப்படி. இங்கே சரியான மழை. இங்கே மாட்டியாச்சு. இங்கே மழையில் நாளைக்கு நான் அந்த ஃபால்ஸுக்கு போகல. இன்றைக்கி போயிருந்தால் அங்கே மாட்டியிருப்பேன். அது இங்கேருந்து 25 கிலோமீட்டரும் 30 கிலோமீட்டரும் போய் தான் அங்கே மாட்டி இருந்திருப்பேன். ஒன்று ஃபால்ஸில் மாட்டி இருந்திருப்பேன், இல்லை ஏறுறப்ப இல்லை இறங்குற மாட்டி இருந்திருப்பேன். மழை பெஞ்சு படுத்து வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, அப்படியே சாப்பிட்டுட்டு அடுத்து அப்படியே போகலாம். என்ன நம்ம சைடு ஆக்சுவலாக கல்பாத்தின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே இருக்க ஃபெஸ்டிவல். அங்கே
அப்படி சாப்பிட்டுட்டு அப்படி போவோம். ஆக்சுவலாக கல்பாத்தின்னு ஒரு பிளேஸ் இருக்காங்க, அங்கே வந்து 3 நாள் ஃபெஸ்டிவல் நடக்குமா, பெரிய ஃபெஸ்டிவலாம். ஆக்சுவலாக நீங்கள் 3 நாள் முடிஞ்சா ஸோ அந்த தேர்லாம் இருக்குன்னாங்க, போகிற வழியில் இருக்கான்னு பார்த்துட்டு போவோம். ரைஸ் வந்துருச்சு. ஸோ கரெக்டாக அந்த ஃபோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பார்க் இருக்குது, அந்த பார்க்கோட சைடில் சாப்பிட்டுட்டு காலையில் என்ன சாப்பிட்டேன் ஆனால் உள்ள என்னமோ சாப்பிட்டேன், என்ன சாப்பிட்டேன்னு தெரியல. சாப்பிட்டுட்டு அடுத்த ரெண்டோ பார்ப்போம். ஆக்சுவலாக இது ஏதோ கேரளாவோட பை எலெக்ஷன் போல், இது காங்கிரஸ் பார்ட்டியோட இது ஒரு இது போல். ஃபுல்லாக சரியான க்ரௌடு இன்றைக்கி. அது அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன், கல்பாத்தி ஃபங்க்ஷனு, 2 சேர்த்து சரியான க்ரௌடு இங்கே. இந்த ஃபங்க்ஷன் கல்பாத்தி டெம்பிள். காலைல எனக்கு இங்கேருந்து நான் லிஃப்ட் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த பையன் சொன்னால் இது வருஷத்துக்கு ஒரு 3 நாள் தான் நடக்குமா, இன்றைக்கி தான் 3ஆவது நாளாம். இது ரொம்ப ஃபேமஸானது, கண்டிப்பாக பாருங்கள். ஆனால் முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் இந்த தேர்லாம் இருக்கும், அதை போய் பாருங்கள் அப்படின்னு. சரி பார்ப்போம் என்ன. இஞ்சி எவ்வளோ கூட்டம் இருக்கு, பெருசாலாம் இல்லை, பட் இது ஒரு ஃபேமஸான ட்ரெடிஷனாக அது. இது ஒரு விவேக் படத்தில் தானே பார்த்துருக்கேன், என்ன கான்செப்ட் மறந்துருச்சு. இந்த ஃபெஸ்டிவல் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கல்பாத்தி. கல்பாத்தின்னு அர்த்தம் என்னென்னா காசியில் பாதி கல்பாத்தியா. ஸோ அது பார்த்திங்கன்னா இதுவும் பழையபடி தமிழ் கதை தான். 1790s பார்த்தா பிராமின்ஸ் வந்து தஞ்சாவூர்லேருந்து இங்கே பாலக்காடுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா ஹைதர் அலியோட ஒரு அச்சுறுத்தல்னால இங்கே வந்திருக்காங்க. ஸோ இன்னொரு கதை என்ன சொல்கிறாங்கன்னா, பாலக்காட்டில் இருக்கிற வந்து நம்பூதிரிலாம் வந்து வேலையை விட்டு போயிட்டாங்களாம், ரிசைன் பண்ணிட்டாங்களாம். ஸோ அதனால் இங்கேருந்து 10 பிராமின் ஃபேமிலி வந்து ராஜா கூட்டிகிட்டு வந்தா சொல்கிறாங்க இன்னொரு சைடு. ஸோ இந்த ஃபெஸ்டிவலோட கதை என்னென்னா, இங்கே ஒருத்தவங்க காசிக்கு போய் ஒரு லிங்கத்தை கொண்டு வந்திருக்காங்க, ஒரு விடோ லேடி. அங்கே இருக்கிற ஒரு லிங்கம் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இந்த டெம்பிள் பேர் என்ன கேட்டிங்கன்னா ஸ்ரீ விஸ்வநாத் டெம்பிள். ஸோ அதேமாதிரி அங்கே ஏன் இது ஆஃப் காசின்னு சொல்கிறாங்கன்னா, அங்கே காசி விஸ்வநாத் டெம்பிள் இருக்குல்ல காசியில். ஸோ அதே மாதிரி இங்கே இது ஸ்ரீ விஸ்வநாத் டெம்பிள். அதுமாதிரி அங்கே கங்கை ரிவர் மாதிரி இங்கே நீல ரிவரா, இங்கே அது பேர் கல்பாத்தி ரிவர். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது ஒரு ஹாஃப் காசி, ஒரு சின்ன காசியாக ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு இது சேரட் இருக்கும், 4 சேரட்டா. இது வந்து சிவன் கோயில், சிவன் பார்வதி. 2 குட்டி சேரட் பார்த்திங்கன்னா விநாயகர் முருகரோட சேரட்டா. ஸோ அது இது அக்ரகாரம். இது அக்ரகாரம் பார்த்தால அப்படியே தெரியும் பாருங்கள். ஆனால் அது ஜிடிஏ வைப்பில் இருக்குது, அக்ரகாரம் ஜிடிஏ வைப். ஓ லொக்கேஷனை பாருங்க, சரியான லொக்கேஷன். சன்செட். அடுத்து மலப்புரம் போகலான்னு நினச்சி பார்த்தேன். அடுத்து பார்த்தா மலப்புரத்துக்கு திருப்பி பாலக்காடுலேருந்து ட்ரெயின் இல்லை. ஓகே, மலப்புரம் சின்ன ஊர் தான். அதனால் அப்படியே நம்ம வந்து கோழிக்கோடு போகலான்னு சொல்லி ஜங்ஷனுக்கு வந்துட்டேன். ஏன்னா நைட்டு இந்த சிட்டியில் பார்த்திங்கன்னா நம்ம தூங்குறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பம்பில் எதுவும் இடம் கிடைக்காது, என்ன சிட்டிக்குள்ளே. ஸோ அதனால் வந்து ஜங்ஷனுக்கு வந்துட்டேன். ஸோ வந்துட்டு 1 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது, அப்புறம் 4 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது, 2 மணி நேரம் ஜர்னி. ஸோ எப்போ ஏறுறோன்னு தெரில. ஸோ அதனால் பார்த்துட்டு கோழிக்கோட்டில் அடுத்து இறங்கி அடுத்து கோழிக்கோடு போவோம். மணி இப்போ 3 தான் ஆகுது. ஸோ அப்படி முடிஞ்சு கிளம்ப முடியுதான். ஒரு 6 மணி 7 மணி 6 மணிக்கு கிளம்புறதுக்கு. இன்றைக்கெலாம் சரியான ஒரு செக்கிங்கு. ஏன்னா பரவாயில்ல, கேரளாவில் எதுவுமே இல்லையே, இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, நான் எதுவுமே இல்லைன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நேற்றுக்கெலாம் சரியான செக்கிங்கு. அதனால் இப்போ இடையே நைட்டு பயங்கரமாக தூங்கிட்டேன். ஒரு 12 மணி இருக்கும், பயங்கரமாக தூங்கிட்டேன். எழுப்பிவிட்டாங்க எந்த ஸ்டேஷன், அது பாலக்காடு. அப்புறம் போலீஸ் எங்கே போகிறீங்க என்னன்னு கேட்டால் டிக்கெட்லாம் காமிச்சு எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டு, இப்போ தூங்கினீங்கன்னா கண்டிப்பாக பேக் காணாமல் போயிடும் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அடுத்து வந்து இங்கே ஸ்டேஷன்
கோழிக்கோடு வந்தாச்சு. சரி, கோழிக்கோடில் அதே மாதிரி செக்கிங் எல்லாத்தையும். இப்போ என் பக்கத்தில் இருக்க சொல்லிக்கிட்டு இருந்தார், படுத்துருப்பார்ட்ட. அப்போ எழுந்துச்சு உட்காந்துருந்தேன். மொபைல் இப்படி கீழே விழுந்துச்சுன்னா இப்போ தான் மொபைல் காணாமல் போச்சு. இருந்தீங்கன்னா மொபைல் காணாமல் போயிடும். லொக்கேஷன் ஓடனவே இப்போ கூட்டி தான் போயிருக்கேன் அப்படின்னாரு. கடைசி 2-3 நாளாகவே பார்த்தீங்கன்னா ஓவர் செக்கிங்கு. நானே பார்த்து 2-3 பேர் மொபைல் காணோம். வந்து ஃபோன் நம்பர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஃபோன் பண்ணணும், டாட்டாக்காரவன்ட்டில் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. மொபைல் தொலைந்து போச்சு உள்ளன்னு. நானே 2 நாள் பார்த்தேன்.